இதுதான் சூரானம். இங்கே தான் 6 மாதம் நான் இருந்தேன். 74 நீங்களாம் பிறந்திருக்க மாட்டிய. எனக்கு வயசு 24 அப்போ. முதல்ல இந்த ஊரில் தான் 6 மாதம் ஃபாதரா இந்த பங்களாவை பார்த்துட்டு வந்தேன். அங்கே தான் ஒரு ரூமில் நல்ல இல்லையா. ஆமே. என்ன ஆச்சரியம்னா, அப்போதான் மாட்டு வண்டியில் தான் ஊர்களுக்கு போவோம். சைக்கிள் கூட இல்லை. அப்படி மாட்டு வண்டியில் போகும்போது தான் யாரிடம் செல்வோம் இறைவா. இந்த பாட்டு இங்கே வந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியுமோ இல்லை. கேத்தலிக்கில் பாடுவாங்க. எத்தனை ஸ்கேலு 2ல இருக்கு, 1லவா? தேங்க்யூப்பா. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? யாரிடம் செல்வோம் இறை வாழ்வுதரும் வார்த்தையெல்லாம். இந்த ஃபேன் அங்கிட்டு வர முடியுமா? இதை அங்கிட்டு கொண்டா. வாழ்வுதரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ யாரிடம் செல்வோம். ஏதோ ஒரு ஊருக்கு போய்கிட்டு இருக்கோம் மாட்டு வண்டியில. அப்பதான் இந்த பகுதியில தான் இந்த பாடலை ஆண்டவர் கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் கேத்தலிக் சர்ச்சில் பாடிட்டு இருப்பாங்க. நீங்களும் பாடுறீங்களே, அதனாலதான் இந்த ஊரை மறக்கவே முடியாது என்னால வாழ்க்கையில. நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா. ராஜா நல்லவரே வல்லவரே, நன்றி ராஜா ஏசு ராஜா. நல்லவரே வல்லவரே. பிளஸ் பண்ணுங்க உங்க பிள்ளைகளை, பிளஸ் பண்ணுங்க. நன்றி ராஜா ஃபாதர், ஃபாதர். நன்றி ராஜா ஏசையா, ஏசையா. Jesus, Jesus, Jesus. இந்த நாம சொல்லும் போதே உங்க உடல்ல அற்புதம் நடக்கும். அற்புதம் நடப்பதாக. ஏசையா Jesus, 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 ஏசையா. நன்றி ஐயா ஏசையா. சூரானம் கிராமத்திலிருந்து, சூரானத்துல எத்தனை பேர் வர்றீங்க? அவங்க கை வைத்து காட்டுங்க. சூரானத்துல இருந்து. தேங்க்யூ. இந்த சூரானம் கிராமத்துல இருந்தா, மற்ற கிராமத்துல இருந்து சுத்தி இருந்து வர்றாங்க. சுத்தி இருக்கிறவங்க சூரானம் இல்லாம மற்ற கிராமத்துல இருந்து வர்றவங்க வெல்கம். ஓ, இவ்வளவு பேர் சுத்தி இருக்கிற கிராமமா? ஹalleluya, தேங்க்யூ. ஹalleluya, மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரா? சொல்லுங்க, ஜீசஸ்னு சொல்லுங்க. அப்படி சொல்லும் போதே இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்க அனுபவிப்பீங்க. இயேசு இருக்கிறார், நம்மோட இருக்கிறார். ஆனா அதை சாப்பிடணும்னா இந்த வாய் தான் திறந்தாத்தான். வாயை திறந்தாத்தான் சாப்பாடு உள்ள போகும். அதனால வாயை திறந்து பாடிக்கிட்டே இருக்கிறோம், கூப்பிடுறோம். சாப்பாடு உள்ள அப்புறம் தானே போகும். தம்பி உம்முன்னு வச்சா சாப்பிடுறியா? அது போலதான் இயேசு ஒரு சாப்பாடு. நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவாப்பம்.
அப்பம் சாப்பிடணும்னா நம்ம வாயை திறக்கணும். அதான் நீங்க திறந்து பாடிட்டே இருக்கீங்க. தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. பாருங்க, ஒவ்வொருவரா பாக்குறாரு. நீங்க என்னை தேடி வரல, சபையை தேடி வரல, இயேசுவை தேடி வந்திருக்கீங்க. ஆமென். நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஏசையா, ஏசையா, ஏசையா. ஓ ஏசையா, 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 ஏசையா. ஏசையாவுக்கு ஒரு பேர் என்ன? சத்தம் கேட்பவன். பர்த்திமேயுவின் சத்தம் கேட்டு நின்று அழைத்து அற்புதம் செய்தார். ரோட்ல போயிட்டே இருக்கிறாரு. கர்த்தர் அங்கிருந்து, தாவீதின் குமாரனே ஏசையா, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், என் குடும்பத்துக்கு இறங்கும்னு சொல்லுங்க. எல்லாத்துக்கும் எனக்கு இறங்கும். ஏசையா, என் மேல் இரக்கமாயிரும், என் மேல் இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். இறங்கும், 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 இறங்கும். ஏசையா, ஏசையா, என் மேல் மனம் இறங்கும், என் மேல் மனம் இறங்கும். இந்த சப்தம் அவர் கேட்டாரா? அதனாலதான் வரும்போதே சப்தம் கேட்கும் கிருபை. அவர் ஜீசஸ். அவருடைய இரக்கம் நம்ம சப்தத்தை கேட்க வைக்குது. மனம் இறங்குறவ. ஊர்ல உள்ளவங்க எல்லாம் உங்க மேல மனம் இறங்க மாட்டாங்க. ஆனா இயேசு உங்க சப்தம் கேட்டு மனதுருகி இந்த கண்களை தொட்டார். சப்தம் கேட்கிற ஜீசஸ், சப்தம் கேட்கிற கிருபை. நன்றி அப்பா, நன்றி. சங்கீதம் 86:5 ஒரு வசனம் இருக்கும். கூப்பிடுகிற யாவர் மேலும் மிகவும் கிருபை, மனதுருகி அற்புதம் செய்கிறார். கூப்பிடுகிற யாவர் மேலும் மிகுந்த கிருபை உள்ளவர், அப்படின்னா மிகுந்த மனதுருக்கம் உடையவர். ஜீசஸ் சொல்லுங்க. ஜீசஸ் கூப்பிட்டீங்கன்னா அவர் உள்ள உடையுது. நீங்க நல்லா இருப்பீங்க. நான் ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டேன். ஆரம்பத்துல கஷ்டம் இருந்தாலும் போக போக அந்த இயேசு உங்களை வாழ வைப்பா. கைதட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்பர்கா பகதரா. என்னாவு உம்மை கேட்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என்னாவு உம்மை துதி. அதே ஸ்கேலவா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். ஏசையா, ஏசையா, ஏசையா. அப்படியே உட்கார்ந்துக்கங்க. ஏசையா, ஏசையா, ஏசையா. ஸ்கேல் மாத்திட்டேனா? ஏசையா, அதே ஸ்கேல் தானே? ஏசையா. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. ஜீசஸ். அப்போ இயேசுவுக்கு இன்னொரு பெயர் கிருபை நிறைந்தவர். அதனால அவர் பேர் கிருபை, கிரேஸ், இரக்கம் உள்ளவர். அப்ப இயேசு சப்தம் கேட்கிறவர், சப்தம் கேட்டு மனம் இறங்குபவர். அதனாலதான் காலையில் எழுந்து சப்தமிட்டு பாடுங்க. அதிகாலையில எழுந்து எப்ப 5 மணி 5:30 எழுந்தின உடனே ஜீசஸ் சொல்லுங்க. ஜீசஸ்,
ஏசையா 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 ஏசையா. நன்றி அப்பா. சத்தம் கேட்பவர், சகாயம் செய்பவர். சொல்லுங்க, சகாயம் செய்பவர். இயேசுவை நான் எப்படி பார்க்கிறேன்? சத்தம் கேட்கிறவர், சகாயம். சொல்லுங்க, சகாயம். தேங்க்யூ அப்பா. 4x4 இரு. தேங்க்யூ அப்பா. உங்களுக்கு சகாயம் செய்திருக்கிறாரா? தேங்க்யூ அப்பா. எபிரேயர் 4:16 வசனங்களை பக்கம் போயிடுங்க. எபிரேயர் 4 கடைசி 2 வசனம். ஆதலால் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். அதுக்கு முந்தின வசனமே பாருங்க, பலவீனங்களை குறித்து, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கும் இருக்கிறார். இத நல்ல தமிழ்ல சொல்ல போனா, நான் சொல்றத சொல்லுங்க, பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிறவர் பிரதான ஆசாரியர் ஜீசஸ். கைதட்டுங்க பார்க்கலாம். உங்க பலவீனங்கள், நோய்கள், குறைகள், அதை குறித்து பரிதபிக்கிறார். சொல்லுங்க, பரிதபிக்கிறார். அதோடு மட்டும் இல்ல, ஏற்ற வேளையில் சகாயம் செய்யும் கிருபை உள்ளவர், சகாயம் செய்கிற இரக்கம் உள்ளவர். சகாயரே. ரொம்ப மட்டும் கொடுத்துட்டே, இது சும்மா காட்சி மட்டும். சகாயரே, தயாபரரே, ஸ்நேகிதரே, சிருஷ்டிகரே. அப்படி கூப்பிடுங்க. சகாயப்பா, தயாபரரே, ஸ்நேகிதரே, சிருஷ்டிகரே. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி சொல்லுங்க, உள்ளம். பிள்ளைகள பாருங்க, பாருங்கப்பா. உம்மை நோக்கி பார்த்து ஜீசஸ் இதயம் துள்ளுதையா. சொல்லுங்க, உம்மை உயர்த்தி உயர்த்தி. ஆமாப்பா, உள்ளம் மகிழுதையா. ஆமாப்பா, ஆமாப்பா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதுப்பா, இதயம் துள்ளுதையா. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீ, காயமெல்லாம் ஆற்றுகிறீ. எத்தனை பேர் நம்புறீங்க? என் கண்ணீரெல்லாம் தேங்க்யூ அப்பா துடைக்கின்றீ, காயமெல்லாம் அப்பா ஆற்றுகிறீ. நன்றி ராஜா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. கண்ணீரை துடைக்கிறவர், காயம் ஆற்றுகிறவர் இயேசு ராஜா. நல்ல சமாரியன் இயேசுன்னு சொல்லுங்க. அந்த குற்றூராய் கிடக்கிறவன் கள்வன், கள்வர்கள் அவனை அடித்து குற்றூராய் போட்டு போய்விட்டார். இந்த வழியே லேவியர் வந்து கண்டு விலகி போயிட்டாங்க. ஆசாரியன் கண்டு விலகி போயிட்டான்.
10:33 இதுல கர்த்தர் நல்ல சமாரியன் இயேசு வந்து கண்டு மனதுருகி கிட்ட போய் காயம் கட்டினார். கைதடி நல்ல சமாரியன் இயேசுன்னு சொல்லுங்க. நல்ல சமாரியன் இயேசு நம்ம கிட்ட வந்து இங்க வந்து மனதுருகி கிட்ட வந்து காயம் கட்டுகிறார். அதனாலதான் கண்ணீரெல்லாம் துடைக்கின்றார், நம்ம காயமெல்லாம் ஆற்றுகிறார். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா. தேங்க்யூ அப்பா. இப்ப கையை உயர்த்தி உம்மை உயர்த்தி தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. பா உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா, இதயம் துள்ளுதையா. நன்றி ராஜா ஏசு ராஜா, நன்றி ராஜா ஏசு ராஜா. சப்தம் கேட்கிற இயேசு, சகாயம் செய்கிற இயேசு, சந்தோஷம் கொடுக்கிற இயேசு, கிருபை உள்ளவர். 31 சங்கீதம் 7 வசனம், சங்கீதம் 31:7 தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழ்வேன். உம்முடைய கிருபையில, கிருபைனா ஜீசஸ், இந்த கிருபை என்ற இடத்துல இப்படி போடுங்க, இயேசுவே உம்முடைய கிருபையில நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். மைக்ல வாசிப்பா, புள்ள நல்லா வாசிக்கிறா. உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழ்வேன். அப்படின்னா இயேசுவை நினைக்கிற போது நமக்கு என்ன மகிழ்ச்சி உண்டாகுது? களி கூர்தல், சந்தோஷம். களி கூர்ந்து மகிழ்கிறோம். எத்தனை பேர் சொல்லுவீங்க இயேசுவை நினைக்கும் போதெல்லாம்? உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்க நினைக்க நெஞ்சம் மகிழுதையா. களி கூற பண்றாரா? பெருகுதையா. எத்தனை பேருக்கு இயேசுவை நினைக்கிறது சந்தோஷமா இருக்கா? சிரிக்க பார்க்கலாம், சிரிக்க, அவ்வளவுதான். நீங்க ஜீசஸ் சொல்லுங்க, நல்ல பல்லும் தெரியும். சொல்லுங்க ஜீசஸ் சொல்லுங்க. சிரிப்பு. ஜீசஸ் கத்துங்க பார்க்கலாம். கிருபையை நினைத்து நாங்கள் மகிழ்கிறோம். காரணம் அடுத்த வசனம் சொல்லும், நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்துமா வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். அறிந்திருக்கு சொல்லுங்க. நம்முடைய உபத்திரவங்களை பார்க்கிறான்னு சொல்லுங்க. ஜீசஸ், நீங்க எங்க உபத்திரவங்களை பாக்குறீங்கப்பா, பார்த்து என் ஆத்துமா வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். உபத்திரவத்தை பார்க்கிறார், வியாகுலத்தை அறிகிறார். ஆமென் சொல்லுங்க. உபத்திரவத்தை பார்க்கிறார், வியாகுலங்களை அறிகிறார். வியாகுலம்னா தெரியுதா? வியாகுலமாதான பேர் இருக்கு. ஆமென். வியாகுல மேரினே ஒரு பேரை பார்த்திருக்கேன். ஆமென். இந்த வியாகுலத்தை அறிகிறாரா? சொல்லு தங்கச்சி, இந்த பக்கத்துல உங்க வியாகுலத்தை அறிகிறாரா? உபத்திரவத்தை பார்க்கிறார், வியாகுலத்தை அறிகிறார். உபத்திரத்தை பார்க்கிறார், வியாகுலத்தை அறிகிறார். உபத்திரத்தை பார்க்கிறார், உபத்திரவத்தை பார்க்கிறார். அப்ப அறிந்து என்ன செய்கிறார்? அடுத்த வசனம், சத்ருவின் கையில் என்னை
ஒப்புக்கொடாமல். ஆமென் சொல்லுங்க. ஆமென். சத்துருவின் கை, அதான் சத்துரு தான் உபத்திரவத்தை கொண்டு வர்றான், வியாகுலத்தையும் கொண்டு வர்றான். இயேசுவா நமக்கு வியாகுலம் கொடுப்பாரு, இயேசுவா நமக்கு உபத்திரம் கொடுப்பாரு. நல்ல தகப்பன். நல்ல தகப்பன். பிள்ளைங்களுக்கு உபத்திரம் கொடுப்பீங்களா? அப்ப நம்முடைய நல்ல தகப்பன் உபத்திரத்தை கொடுக்கறது இல்ல, வியாகுலத்தையும் கொடுக்கறது இல்ல. ஆனா எவன் கொடுக்கறான்? அத சத்துரு. அப்ப இந்த சத்துருக்கு கையில் ஒப்பு கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினேன். அப்ப என்ன அர்த்தம்? இந்த வியாகுலம் நம்மை மேற்கொள்ளாமல், இந்த உபத்திரம் நம்மை மேற்கொள்ளாமல், அதுல நம்ம கலங்கி கைய எப்படி சொல்றது, பாதிக்கப்படாமல் பிசாசின் கையில் ஒப்பு கொடாமல் நம்மை விசாலத்தில் நிறுத்துவார். இந்த வியாகுலத்திலிருந்து நம்மை தாங்கிடும் பலன் கொடுத்து அதிலிருந்து தப்பி செல்ல வழி செய்வார். அந்த எதிரின் கையில ஒப்பு கொடுக்க விடும், கையில பிடிபட விட மாட்டார். எதிரின் கைக்கு ஒப்பு கொடாமல் நமக்கு வெற்றியை கொடுக்கிறார். அதான் ஆமென் சொல்லுங்க. ஏசையா 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 ஏசையா. உபத்திரவங்களை பார்க்கிறேன், வியாகுலத்தை அறிகிறேன். உபத்திரவத்தை பார்க்கிறேன், அற்புதம் செய்கின்றீர், அதிசயம் செய்கின்றீர், அற்புதம் செய்கின்றீர், அதிசயம் செய்கிறீர். எத்தனை பேர் சொல்ல முடியும் என் உபத்திரத்தை பார்த்து அதிசயம் செய்தார்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு செஞ்சிருக்காரா தங்கச்சி? சொல்லுங்க தங்கச்சி. நீங்க சூரானமா உதயநூரா அந்த பக்கத்துல தங்கச்சி, நம்ம கட்சி. நீங்க எந்த ஊரு? நீங்க சூரானா, நம்ம கட்சி தங்கச்சி. சும்மா ஜோக் அடிக்கிறேன். உபத்திரவத்தை பார்த்து அற்புதம் செய்தாரா? இதுவரை செய்தாரா? பயஸ் எத்தனையோ சொல்லுவ நீ, தானி எத்தனையோ சொல்லுவோம். அதனால இப்ப இருக்கிற பிரச்சனையை கூட அவர் மேற்கொள்ள விட மாட்டார். இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு அதை பார்க்கிறாரு, உங்க வேதனையை அறிகிறார். அதனாலதான் கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார், வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார். நம்புறீங்களா? ஒருவேளை கை வலியா இருக்கலாம், கால் வலியா இருக்கலாம், நெஞ்சு வலியா இருக்கலாம், ஏதோ ஒரு வலி இருக்கலாம் இப்ப. ஆனா உங்களை உபத்திரத்தை பார்க்கிறாரு, உங்க வியாகுலத்தை அறிகிறார், விடுதலை கொடுக்கிறார். விசுவாசத்தோட நன்றி அப்பா ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. எபினேசரே எல் எலியோ என்றுமே உயர்ந்தவரே. அவங்க பாடட்டும், அவங்க பாடட்டும், அவங்க பாடலாம், நீங்க பாடுங்க. க்ளோரி. எல்ரோய் எல்ரோ என்னை காண்பவரே எல்ரோ. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. எல் ஷடா வல்லவா. அப்படி நீங்க பாடும்போது உங்க உடல்ல அற்புதம் நடக்குது. எத்தனை பேர் வியாதியோட போராடுறீங்க? அவங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல என் பலவீனங்கள் மறைகிறது, பலவீனங்கள் மறைகிறது, அற்புதம் நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது. இயேசுவின் தழும்புகளால நான் சுகமாயிட்டேன், இயேசுவின் தழும்புகளால் சுகமாயிட்டேன். யெகோவா ராபா
சுகந்தரும் தகப்பன் ஸ்தோத்திரம். யெகோவா ராஃபா சுகந்தரும் தெய்வம். உமக்கே ஸ்தோத்திரம். சொல்லும் போதே அற்புதம் நடக்கட்டும். உயிருள்ள நாடல் உமக்கே ஸ்தோத்திரம். தண்ணி குடிச்சுக்கங்க. உயிருள்ள கலங்கும் நேரமெல்லாம் தேங்க்யூ அப்பா. கண்ணீர் துடைப்பவரே, கேட்பவரே, சுகம் தருபவரே, தேங்க்யூ அப்பா. ஜெபம் கேட்பவரே, சுகம் சொல்லும் போதே உங்களுக்கு சுகத்தை நான் கூறுகிறேன். தேங்க்யூ அப்பா. நன்றி ராஜா. தொல்லைகள் சூழ்ந்திருக்கையில் துணையாய் வருபவரே, தொல்லைகள் வல்லமை வலக்கரத்தா விடுதலை தரும். வல்லமை வலக்கரத்தா. தேங்க்யூ அப்பா. இப்ப கை தட்டி யெகோவா ராஃபா சுகம் தரும் தகப்பன். குட். புதுப்பாட்டு உங்களுக்கு தெரியுதே. தேங்க்யூ அப்பா. எல்லா பலவீனங்கள் மறையட்டும். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. ஓஹோ கலங்கும் நேரமெல்லாம் கண்ணீர் துடைப்பவரே, கேட்பவரே, சுகம் தர். சுகம் சுகம் சுகம். கலங்கும் நேரமெல்லாம் கண்ணீர் துடைப்பவரே, கேட்பவரே, சுகம் தருபவரே. ஆபத்து நாட்களிலே அதிசயம் செய். சொல்லுங்க. ஆபத்து நாட்களிலே தேங்க்யூ அப்பா. அதிசயம் செய்பவரே, வல்லமை வலக்கரத்தா விடுதலை தருபவர். கல்பன் மகா கோரபல ரகபகதரலரா விடுதலை தருபவர். இப்ப கரங்களை உயர்த்தி யெகோவா சுகம் தரும் தகப்பன் உமக்கே ஸ்தோத்திரம். தேங்க்யூ அப்பா. யெகோவா ராஃபா சுகம் தரும் தகப்பன் வா. உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். உயிருள்ள நாள். சொல்லுங்க. பா உயர்த்துகிறோம்ப்பா. உயிருள்ள
அப்படியே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். நன்றி அப்பான்னு சொல்லுங்க, நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா. அற்புதம் செய்றீங்க, அற்புதம் செய்றீங்க. சுகம் தந்துட்டீங்கப்பா, சுகம் தந்துட்டீங்க. சுகமாயிட்டப்பா. சுகமாயிட்டோம்ப்பா. நீங்க இருந்தா எனக்கு போதும்பா, நீங்க இருந்தா போதும். நீங்க இருந்தா எனக்கு போதும்பா. நீங்க இருந்தா எல்லா வலியும் விலகட்டும்பா. நீங்க இருந்தா எங்க டாக்டர் இருக்கிறது போல, எனக்கு ஒரு மெடிக்கல் டாக்டர் வீட்டுல இருக்கிறது போல நீங்க எங்களுக்கு டாக்டரா இருக்கீங்க, ஆமென். குடும்ப மருத்துவரா இருக்கிறீங்க. குடும்ப மருத்துவரா இருக்கிறீங்க. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. என்ன பார்த்தோம்? சப்தம் கேட்கிற இயேசு, சகாயம் செய்யும் இயேசு, சந்தோஷிப்பிக்கும் இயேசு. சொல்லுங்க, சா சா சா. உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கிறாரா, மகிழ பண்றாரா? ஹalleluya, ஹalleluya. இன்னொரு விஷயம் கைதட்டி சிரிங்க பார்க்கலாம். ஜீசஸ் கத்துங்க பார்க்கலாம். ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். இயேசு உள்ள வந்தாலே ஆமென். நமக்கு சந்தோஷம் கொடுக்கிறவர். சந்தோஷம். அதனாலதான் கிறிஸ்து பிறந்த அன்னைக்கு தூதன் என்ன சொன்னார்? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சாதாரண சந்தோஷம் இல்ல, சொல்லுங்க, மிகுந்த சந்தோஷம் நீங்க தான்ப்பா. ஏன் அந்த மிகுந்த சந்தோஷம் நமக்குன்னா, நமக்கு ஒரு நிச்சயம் வந்துருச்சு. என்னது? பரலோகம் போவோம்னு ஒரு நிச்சயம் வந்துருச்சு. பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு ஒரு நிச்சயம் வந்துருச்சு. பரலோகத்துக்கு நாங்க போவேன்னு நிச்சயம் வந்துருச்சா? அதுதான் நமக்கு சந்தோஷம். கைது. ஆமென். ஜீசஸ். இவ்வளவுதான் உபத்திரம் அந்த பூமியில இருந்தாலும் இது இல்ல நம்ம பூமி. சொல்லுங்க, சூரானம் இல்ல, உதயனூர் இல்ல, சூரானம் சொக்கப்படப்பு இல்ல, சுத்தி பார்த்தா வைக்கப்படப்பு இல்ல. அந்த காலத்துல கிண்டலா சொல்லுவோம்ல, சூரானம் சொக்கப்படப்பு, சுத்தி பார்த்தா வைக்கப்படப்பு அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டே போவோம். சரி, வைக்கப்படப்பு எல்லாம் வச்சுப்பீங்க, விவசாயமே இல்ல, ஒரு படப்பை காணல, அந்த பக்கம் வரும்போதெல்லாம் வைக்கப்படப்பா இருக்கும். சொக்கப்படப்பு இருக்குல்ல பக்கத்துல, சரி, அதுக்கு போறோம், அது வழியா வந்தவன் நாங்க. சரி, சொக்கப்படப்பு, வைக்கப்படப்பு. நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கு, இதுல நம்ம உலகம். அதனாலதான் கலக்கம் வந்தாலும் ஜெயிச்சிருவோம். சந்தோஷம் கொடு, சகாயம், சப்தம் கேட்கிறார், சகாயம் செய்கிறார், சந்தோஷம் கொடுக்கிறார். நான்காவது, அவர் நமக்குள்ள வந்ததனால பாவம் மன்னிக்கப்படுது. ஆமென். அவர் கிருபையினால. ஆமென். உள்ள வந்துட்டார்ல, அதனால பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டோம். நாம் பரலோகத்தில் ஓரிடம் நமக்கு உண்டு. சொல்லுங்க, பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டோம். பரலோகத்தில் ஓரிடம் நமக்கு உண்டு. இயேசு தருகிறார், நமக்கு தருகிறார். இயேசு தருகிறார், நமக்கு தருகிறார். அதனால தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். அதனாலதான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை நமக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி சொல்லுங்க, பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை நமக்கு தந்தாரே. பரலோகத்தில் ஓரிடம் நமக்கு தந்தாரே. பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை நமக்கு தந்தாரே. glory. பரலோகத்தில் ஓரிடம் நமக்கு தந்தாரே. இயேசு தந்தாரே, எனக்கு தந்தாரே. சொல்லுங்க, இயேசு தந்தாரே, எனக்கு தந்தாரே. அதனால சிலுவையிலே ரத்தம் சிந்தி அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி. ஏசையா, ஏசையா,
ஏசையா 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 ஏசையா. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை இயேசு தந்தாரே. பரலோகத்தில் ஓரிடம் இயேசு தந்தாரே. இத மனப்பாடம் பண்ணுங்க. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை இயேசு தந்தாரே. பரலோகத்தில் ஓரிடம் இயேசு தந்தாரே. ஜோர கை தட்டுங்க பார்க்கலாம். ஜீசஸ் 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 ஜீசஸ். இதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். சொல்லுங்க, ரட்சிப்பின் சந்தோஷம். என்ன? பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. இப்ப கண்ணை மூடனா இதுதான் இந்த பூமிக்கு தேவை. இந்த பாவ மன்னிப்பை நம்முடைய அதிகாரிகள் கொடுக்க முடியாது. பணம் கொடுக்க, பதவியும் கொடுக்க இயேசு. கைதட்டுங்க. இயேசு 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 சொல்லுங்க. இயேசுன்னு சொல்லுங்க. இயேசு. இதனாலதான் நீங்க இயேசுவை குறிச்சு சொல்லணும். பிறருக்கு இந்த இடம் கொள்ளாதபடி ஜனங்களை கொண்டு வரணும். நீங்க தான் ஆடு குட்டி போடணும். ஆடு குட்டியோட வரணும். நீ ஆளுக்கு ஒரு குட்டியோட வரணும். நான் கேள்விப்படணும், இவன் சொல்லணும். ராணி வயசும், ஐயா எங்க சேர்ச்சில் போய் இடம் இல்லை, இடம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கணும். அப்ப நான் வரணும். அது நடக்குமா? நடக்குமே. நீங்கதான் ஊழியம் செய்யணும். ஏன் செய்யணும்? உங்களுக்கு பாவ மன்னிப்பு வேணுமா? பரலோகம் வேணுமா? ஏன் பாவம் மன்னிக்கப்படணும்னு சொல்றோம்? எதுக்கு? அதனாலதான் இயேசு எத்தனை முறை 6 மணி நேரம் ஏன் அவளை தொங்கணுமா? நம்ம கேத்தரிச்சு பூரா சிலுவையா பாக்குறோமே. எதுக்கு? இந்த பாவம் மன்னிக்கப்பட வேறு ஒரு வழி. அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். எதற்காக? பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை சூராணம் பெறணுமே. பரலோகத்தில் உதைநூறு பெறணுமே. மன்னிப்பின் நிச்சயத்தை சூராணம் பெறணுமே. பரலோகத்தின் நிச்சயத்தை சொக்கப்படப்பு பெறணுமே. இப்போ நம்முடைய கடமை என்ன? இதை சொல்லணும். என்ன தங்கச்சி, உங்க பக்கத்து வீட்டுக்கு சொல்லணும். அவங்க எப்படியாவது ஒரு நாளைக்கு வாங்கன்னு கூட்டிட்டு வரணும். என்ன? பாவம் மன்னிக்கப்படலைன்னா எங்க போயிடுவாங்க? சொல்லுங்க. பாதாளத்துக்கு. ஆனா நம்ம எதுக்காக படைக்கப்பட்டோம்? பரலோகம். இதை செய்யறது யாருதான்? ஜீசஸ். இப்ப நீங்க சொல்ல வேண்டாமா? கேட்க மாட்டேங்கிறாங்க. சொல்றையா, கேட்க. ஜெபம் பண்ணலாம். ஆமென். ஒரு ஒரு ஏதாவது பிரச்சனைனா போய் ஜெபம் பண்ணுங்க. அப்ப அற்புதம் நடக்கும். ஆமென். வந்துருவாங்க. இந்த பகுதிக்கு நீங்க தான். ஆமென். நீங்க தான் எழும்பி என்ன செய்யணும்? இயேசுவை சொல்லணும். ஆமென். எந்த ஊர்ல பிறந்து வந்தேன்? வயசு மருங்கிப்பட்டியில பிறந்தவன் இந்த பட்டிக்கு வந்து உட்கார்ந்துருக்கேன். மருங்கிப்பட்டியில பிறந்த அந்த நாட்டில் வாலிபனா நல்லா எங்களோட கூட வந்து பாட்டு படிச்சுட்டே தெரியும். எங்க வாத்தியாரு இருந்தாங்க, 2-3 வாத்தியார். யாரையா? மாணிக்க வாத்தியாரு, அடுத்த ஒரு வாத்தியாரு, இவரு அருள், இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த பையன் நல்லா படிக்கிறான், இவனை உதயனூருக்கு அனுப்புன்னு கூட்டு வந்துச்சாரு. வாலிபத்துல அவர் அருள்ஞானம் தானே, அவரும் மாணிக்கமும் இவனை அனுப்பி போய் இயேசுவை பற்றி சொல்லணும்.
அங்கே ஒரு சபை வந்துச்சு, உதயனூர்ல சூரானத்துல வந்துச்சு. ஒரு பயசு போதுமா, நீங்களா எழும்ப வேண்டாமா? ஏன்னா சீக்கிரம் இயேசு வரப்போறாரு. நம்ம மட்டும் பரலோகத்துக்கு சந்தோஷமா போக முடியுமா? நம்ம சொந்தங்கள்லாம் பாதாளம் போறத பார்க்கலாமா? உங்களால முடிஞ்ச ஊழியம் செய்யுங்க. ஏசையா 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 அப்போ மிகப்பெரிய அதிசயம் தான் இது. இப்ப பாவம் மன்னிக்கப்படலைன்னா யார் உள்ள இருப்பா? பிசாசு இருப்பா. பிசாசு இருந்தா அதான் வறுமை. வறுமை வறுமை சொல்லுங்க, வறுமை வறுமை. ஏன் வறுமை? ஏன் தருத்திரம்? பிசாசா. ஏன் கொலை கொள்ளை நோய் இதெல்லாம் யாரு காரணம்? எதிரி. அப்ப இந்த பிசாசு வெளியேற்றணும்னா என்ன மன்னிக்கப்படணும்? இந்துஸ் எல்லாம் ஏதாவது பாத யாத்திரை போறாங்க, பாவம் மன்னிக்கப்படணும். ஆனா அது அப்படி இல்லை. ஒரு வழி இயேசுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் சொல்லுங்க. பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவி, சந்தோஷமும் சமாதானமும் என்னுள்ளத்தில் பொங்குதா. சொல்லுங்க. ஆமென். Glory. உள்ளத்தில் பொங்குதம்மா. சொல்லுங்க. பாவமெல்லாம் போக்கிவிட்டா, பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டா. பாவமெல்லாம் Glory. போக்கிவிட்டா, பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டா. சொல்லுங்க. இயேசுதா ரட்சகர், இயேசுதா ராஜா, இயேசுதா ரட்சகர், இயேசுதா ராஜா. பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை இயேசு தருகிறார். பரலோகத்தில் ஓரிடம் இயேசு தருகிறார். Glory. பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை இயேசு தருகிறார். Glory. பரலோகத்தில் ஓரிடம் இயேசு தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் ஜோர கைதட்டுங்க பார்க்கலாம். ஜீசஸ் கத்துங்க. வல்லமை நிரம்பட்டும், 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 நிரம்பட்டும். வல்லமை, வல்லமை விடாது. கை தட்டுங்க. நிரம்பட்டும், 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 வல்லமை நிரம்பட்டும், நரம்புகள் நிரம்பட்டும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வல்லமையால் நிரப்புவா. நிரப்புகிற தேவன், நிரப்புகிற தேவன். விடாதீங்கப்பா, நிரப்பிடுங்கப்பா, நிரப்பிடுங்கப்பா. ஓரோ லோரோ ஓக்க மகாதர ஏ ஏ லே ரே கா மகாதர சதா மகாதர பை சப்ரே ஸ்தோத்திரம் பண்ணு. ஷகா மகாதர லா கா மகாதர கா மகாதர லா கா ஏ மாமா காதா Dema mala dura da la ஏ rashida da la ஏ raba.
Mikamana dularada raba. Albargaba. Mimama riba kabulada raba. அப்பா விடாதீங்கப்பா. தேங்க்யூ அப்பா. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்னு சொல்லுங்க. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. என் இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. என் இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. ஏசையா கத்துங்க. ஏசையா 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 ஏசையா. தேங்க்யூ அப்பா. உங்களுக்கு தெரியுதா, உங்க சொந்தங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இத சொல்லணும். இதுக்கு பேர் தான் சுவிசேஷம். நமக்கு தெரிஞ்சு ஒருவர் கூட பாதாளம் போயிடக்கூடாது. நமக்கு தெரிஞ்சவங்க ஒருவர் கூட எங்க போயிடக்கூடாது. முடிந்த அளவு சொல்லுங்க, அவங்க பேரை எழுதி ஜெபம் பண்ணுங்க. கடைசி காலம், இயேசு சீக்கிரம் வரப்போறார். நான் 2 பாயிண்ட் சொல்லி முடிக்க போறேன். சப்தம் கேட்கும் இயேசு, சப்தம் கேட்கும் சகாயம் செய்யும் இயேசு, சகாயம் செய்யும் இயேசு, சந்தோஷம் தருபவர், சந்தோஷம் தருபவர், பாவம் மன்னிச்சு பாவம் மன்னிச்சு பரலோகம் கொண்டு போகிறவர், பரலோகம் கொண்டு போகிறவர். ஹalleluya. Jesus, Jesus. கடைசியா பாவம் மன்னிப்பது மட்டுமல்ல, ரோமையர் 6:13, ரோமையர் 6:1-2 வசனங்கள் சொல்லி, நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆமென். நான் பாடமா சொல்லுங்க. கிருபைக்கு கீழ்ப்பட்டிருப்பதால், கிருபைக்கு கீழ்ப்பட்டிருப்பதால், கிருபைக்கு கீழ்ப்பட்டிருப்பதால், கிருபைக்கு கீழ்ப்பட்டிருப்பதால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நன்றி அப்பா. தேங்க்யூ. நன்றி அப்பா. சொல்லுங்க. நன்றி அப்பா. கிருபைனா யாரு? ஜீசஸ். ஜீசஸ். இயேசு நமக்குள்ள இருப்பதால பாவம் நம்ம மேற்கொள்ளாது. பாவம் நம்மை மேற்கொள்ளாது. கை தட்டுங்க பார்க்கலாம். கிருபைக்கு கீழ்ப்பட்டிருப்பதால, கிருபைக்கு கீழ்ப்பட்டிருப்பதால பாவம் மேற்கொள்ளாது. பாவம் மேற்கொள்ளாது. இன்னைக்கு பாவம் இவ்வளவு பெருகி இருக்குல்ல. ஏன் காரணம்? அவங்க யாரு அங்க இல்ல. இயேசு இந்த தேசத்தில் இல்லாதனாலதான் பாவம். பட்ட பகல்லையா வாயை கட்டி பேங்க்ல கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. அதான் பார்த்தேன், நியூஸ்ல அதிகம் பார்க்கறது இல்ல. தற்செயலா பார்த்தா வாயை கட்டி எத்தனோ கிலோ தங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. பட்ட பகல். குழந்தைகளை கற்பழிக்க, குழந்தைகளோட பிரச்சனை. இன்னும் என்னென்னு சொல்லணும். இந்த பாவம் எல்லாம் அரசாங்க சட்டங்களை போட்டு திருத்த முடியுதா? பெருகிட்டு சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு இயேசு வந்தா நம்மளாம் துணிஞ்சு பாவம் செய்வோமா? சொல்லுங்க. துணிஞ்சு போய் பேங்க்ல போய் கொள்ளையடிப்பீங்களா பிரதர்? சொல்லுங்க பிரதர். ஏன் நம்ம யாரு கீழ்பட்டு இருக்கிறோம்? ஜீசஸ். கிருபை. இயேசுவுக்கு நம்ம, இயேசு நமக்குள்ள துணிகரமா தப்பு செய்ய மாட்டோம். இதுக்குதான் இயேசு வேணும். கை தட்டி இயேசு வேணும். அத நீங்க சொல்லணும். தெரிஞ்சவங்களுக்கு சொல்லணும்.
சொல்லி கேட்கலன்னா அவங்களுக்காக ஜெபிக்கணும். சொல்லி கேட்கலன்னா அவங்களுக்காக ஜெபிக்கணும். அவங்களுக்கு ஒரு தேவையின் போது அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். தேவைக்காக அவங்க ஜெபிக்கணும். வீடு தேடி போகணும். வீடு தேடி போகணும். ஒரு அற்புதம் நடக்கும். ஒரு அற்புதம் நடக்கும். ஜீசஸ் கை தட்டுங்க. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. Thank you, அப்பா. இயேசு பாவம் மன்னித்து பரலோகம் கொண்டு போகிற இயேசு, பாவத்தை மேற்கொள்ள வைக்கிற, பாவத்தை மேற்கொள்ள வைக்கிற இயேசு. ஆமென். அப்படின்னா பாவம் செய்யாதபடி தடுக்கிற இயேசு. ஆமென். இச்சையோடு பார்க்க விட மாட்டார். அப்படி பார்த்துட்டா உடனே என்ன செய்வார்? கண்ணை மூட வைப்பார் அல்லது ஓட வைப்பார். யோசேப்பை போல ஓடுனானா ஆமென். கண்ணை மூட வைப்பாரு, அல்லது யூடியூப்ல தேவையில்லாத வந்தா இப்படி பார்க்க விட மாட்டார். உடனே என்ன செய்வாரு? க்ளோஸ் பண்றான். அப்படி செய்யறாரா? யூடியூப்பா தேவையா இருக்கு இப்ப, ஆனா அந்த டியூப்ல போய் நம்ம மாட்டோம்னா நம்ம டியூப்ல போயிடும், வெளியே போயிடுது. நம்ம டியூப் லைட்டு ஆஃப் ஆயிடும். ஆனா விட மாட்டார். நான் பார்த்துருக்கேன். திடீர்னு ஒரு ஆபாசம் வரும், அறியாமலே தட்டி விட வைப்பார். அது ஏன் வருது எனக்குன்னா அவர் இருக்காரு. சொல்லுங்க, அவர் இருக்கிறாரு. ஜீசஸ் கத்துங்க பார்க்கலாம். பாவத்தை மேற்கொள்ள வைப்பா, பாவத்தை மேற்கொள்ள வைப்பா, இச்சையை மேற்கொள்ள வைப்பா, இச்சையை மேற்கொள்ள வைப்பா. அதான் ஜீசஸ். ஜீசஸ். ஏசையா ஏசையா உம்மைத்தானே. அப்படியே எழுதிருக்க பார்க்கலாம். என் முன்னே நிறுத்தி உள்ளே ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. மோடு இருப்பதுதான். தேங்க்யூ அப்பா. உள்ளத்தின் வாஞ்சையா, தேங்க்யூ அப்பா. சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. நல்லவரே வல்லவரே ஆராதனை தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. ரட்சகரே தேங்க்யூ அப்பா. இயேசுநாதா தேங்க்யூ அப்பா. ஆராதனை ஆராதனை. தேங்க்யூ அப்பா. பாவத்தை மன்னித்து பரலோகம் கொண்டு போகிறவர், பாவம் மன்னித்து பாவத்தை மேற்கொள்கிறவர், பாவம் செய்யாமல் தடுப்பவர். தேங்க்யூ அப்பா. கடைசியா சொல்ல முடியும், பிள்ளைகளாக்குபவர். ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் செய்து நம்ம என்ன செய்யறாரு? பிள்ளைய மாத்திறாரு. அது எபேசு 1:6 இருக்கு. அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக அவருடைய சொந்த பிள்ளைகளாக நம்ம முன்குறிச்சிட்டார். இந்த கிருபைக்கு புகழ்ச்சியாக. ஆமென். 1:5-6 சத்தமா வாசி. பிரியமானவருக்குள் நாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, கிருபைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். சொந்த பிள்ளைகளா? சுவிகார புத்திரர் இடத்துல எப்படி எழுதிக்கங்க? சொந்த பிள்ளைகள் நம்ம முன்குறிச்சிட்டார்.
நீங்களாம் யாரு? அவருடைய சொந்த பிள்ளை. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தீர். நெஞ்சார அழைத்து அப்பா அப்பா தேங்க்யூ அப்பா. நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். அப்பா நன்றி, உமக்கு நன்றி அப்பா நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதா கூப்பிடுங்க கூப்பிடுங்க அன்பான தேவா, கூப்பிடுங்க. அருமை Thank you, அப்பா. இரட்சகரே. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே. ஆவியானவரே, ஆழ்மையில் இருந்தேன், கல்லாடி நடந்தேன், தயவாய் நினைவு கொண்டேன். தாழ்மையா இருந்தீங்களா? தாழ்மையில் இருந்தே தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தே. கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறே. ராஜா. என்னை கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறே. சொல்லுங்க நன்றி 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 அல்பன் மகா நன்றி 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 நன்றி. அப்பா பிதாவி அன்பான தேவா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஆவியானவரே, ஈசர் எங்கள் அப்பா பிதாவி அன்பான தேவா, தேங்க்யூ அப்பா. அருமை இரட்சகரே. ஆவியானவரே, ஜோர கைதட்டுங்க பார்க்கலாம். ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். கடைசியா பிள்ளைகளாக்கி பெருகச் செய்வாங்க. ஆமென். அதோட முடிக்கிறேன். ஆமென். இப்ப இருப்பதை விட 1000 மடங்கு உங்க பொருளாதாரம் பெருகுமா? ஆமென். உங்க பணம் பெருகும். பெருக ஆமென். எங்க போனாலும் பாக்குறோம் 5 அப்பந்தான் இருக்கு. இந்த வனாந்தரத்துல 1000 பெருகுச்சா? ஆமென். இரவெல்லாம் மீன், ஆனா ஒரு மீன் கிடைக்கல. ஆனா இயேசு வந்தா படகு நிறை அமிழ வல கிளிய பிறரு கொடுக்கத்தக்க பெருக செய்தாரா? ஆமென். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பொருளாதாரத்துல நான் வரும்போது அதான் உணர்த்தினார். அநேகர் கஷ்டப்படுறீங்க, கடன்ல இருக்கீங்க. கடனா இருக்க விட மாட்டார். பைசா எடுத்துட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கா பொருளாதாரத்துல. அங்க நெருக்கடி இருந்திருக்கு பிள்ளைக்கு. நான் கை விட்டாரா? இன்னைக்கு ஏசி ரூம் போடுற அளவு வச்சுட்டாரா? ஆமென். ஓயா, உங்களுக்கு அப்படி செய்வாரா? ஏசி இருந்தா இப்ப இருக்கிற அந்த கொஞ்சம் ஆமென். கொஞ்சம் பெருகும். அதை விடாதீங்க. அவரை
பணத்து மேல கண்ணு போகக்கூடாது, அவர் மேல கண்ணு போகணும். ஆமென். நாங்கெல்லாம் உண்மையா, நான்லாம் பெரிய கோடீஸ்வர குடும்பம் இல்லை, சாதாரண குடும்பம், விவசாய குடும்பத்திலாம் பிறந்து வந்த வேணாம். எங்க ஊர் செம்பன்கொடி, எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதா? விவசாய குடும்பம். நினைச்சு விரும்பினதை சாப்பிட முடியாத நாட்கள். ஏதோ சாப்பிட இருக்கும், ஆனா விரும்பினதை சாப்பிட முடியாது. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் ஏதாவது கோழி கஞ்சி அல்லது மட்டன். மற்ற நாள் பூரா கருவாடு, கத்திரிக்காய், கத்திரி வத்தல். அதுவும் கத்திரிக்காய் கூட இல்லை, கத்திரி வத்தலை போட்டு வச்சிருப்போம், மிதுக்க வத்தலை போட்டு வச்சிருப்போம் அந்த காலங்களில். என்ன அப்புறம் என்ன வத்தல், பூரா வத்தல் தான். சுண்டல் வத்தல், கூழு, எப்போதும் கூழு பெர்மனண்டா இருக்கும். அப்படி ஒரு ஒரு குடும்பத்துல பேக்கெல்லாம் நான் பிறந்தேன். நினைச்சதை சாப்பிட முடியாது, விரும்பின ட்ரெஸ்ஸும் கிடைக்காது. இன்னைக்கு எவ்வளவோ ட்ரெஸ் வருது, எவ்வளவோ சாப்பிட வேண்டான்றோம். ஆனா அன்னைக்கு அப்படித்தான் இருந்தோம். இன்னைக்கு எப்படி இருக்கோம்? கைதட்டுங்க பார்க்கலாம். ஆமென். ஜீசஸ் கத்துங்க. ஜீசஸ் ஜீசஸ். ஒரு 10,000 தான் கையில இருந்துச்சு. இந்த நரிக்கோட்டை ஜனங்கள் கொடுத்த அந்த லேண்டு உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த லேண்ட் எல்லாம் நீ வாலி சின்ன பிள்ளையா இருந்திருப்பேன். சீர்படுத்தலப்பா. அவங்க கிராமம் தான் இந்த லேண்டை எனக்கு கொடுத்தாங்க ஃப்ரீயா. இந்த காட்டையெல்லாம் வெட்டும் போது ஒரு 10,000 ரூபாய் கையில இருந்துச்சு. அதை வச்சு ஒரு சின்ன ஷெட்டை போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சான். அவ்வளவுதான். கைவிட்டாரா ஜீசஸ்? இன்னைக்கு கோடியா கொடுக்க வச்சாரா? ஜீசஸ் கத்துங்க. நற்செயல்கள் செய்ய தேவையானதெல்லாம் நிறைவேறுவார், மிகுதியாய் தந்திடுவார். நற்செயல்கள் செய்ய தேவையானதெல்லாம் மிகுதியாய் தந்திடுவார். தந்தாரா? நற்செயல்கள் செய்ய தேவையானதெல்லாம் மிகுதியாய் தந்திடுவார். உன் குடும்பத்தை போஷிக்க தேவையானதெல்லாம் மிகுதியாய் தந்திடுவார். சொல்லுங்க. என் குடும்பத்தை நடத்த தேவையானதெல்லாம் மிகுதியாய் தந்திடுவார். என் பிள்ளைகள் படிப்பிற்கு தேவையானதெல்லாம் மிகுதியாய் தந்திடுவார். என் பிள்ளையின் திருமணத்திற்கு தேவையானதெல்லாம் மிகுதியாய் தந்திடுவார். கலக்கம் எனக்கில்லையே, கவலை எனக்கில்லையே, கலக்கம் எனக்கில்லையே, க்ளோரி கவலை எனக்கில்லையே. தாயின் மடியில் குழந்தை போல திருப்தியாய் உள்ளே, கலக்கம் எனக்கில்லையே. தேங்க்யூ அப்பா. தாயின் மடியில் குழந்தை போல தேங்க்யூ அப்பா. உள்ளே, கலக்கம் எனக்கில்லையே, கவலை எனக்கில்லையே. இப்ப கடைசியா சொல்லுங்க, அப்படியே கை உயர்த்தி எத்தனை பேருக்காக ஜெபிக்கணும்? இந்த பொருளாதாரம் ஐயா எனக்கு போதல, பெருகணும்ன்றவங்க கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். இசையான்னு சொல்லுங்க. உங்களால முடிந்த காணிக்கை கொடுக்குறீங்களா? ஒரு 10 ரூபாய் இருந்தா 1 ரூபாயை எடுத்து ஆண்டவர் ஊழியத்துக்கு ஒதுக்கிடுங்க. அதுல ரகசியம் இருக்கு. அதான் விதை. நீங்க விவசாயத்துல நிலத்துல விதைய போடாம போய் அறுவடைக்கு கருவாலை தூக்கிட்டு போனா கருவால் தான் வரும். கருவ மரம் தான் நிற்கும். நீங்க விதைச்சாதான் அறுவடை செய்ய முடியும். இல்ல கருவ மரம் முளைச்சிருக்கும். அப்ப நீங்க விதைக்குவீங்களா? இந்த சபைக்கு விதைங்க. 10 ரூபாய்னா 1 ரூபாய் எடுத்து வைங்க.
இது சபைக்கு போகணும், ஊழியத்துக்கு போகணும். ஆமென். ஊழியத்துக்கு போனா உங்க வீட்டுல பெருகும். அல்லேலூயா. இப்ப போன மாதம் நடந்த சம்பவம் சொல்றேன். ஒரு ஊழியத்துக்கு போனேன். அவர் அந்த பணத்துக்கு கஷ்டப்படுறத பார்த்து அந்த தம்பி அவன் பாங்க போராடுறான். 2 லட்சம் துண்டு விழுகுது. துண்டு வேஷ்டியே விழுந்துருச்சு. துண்டு மட்டும் இல்ல, துண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, வேஷ்டியே விழுந்துருச்சு. 2 லட்சம் தடுமாறுறான். எனக்கு தெரியுது. அப்ப நான் சொன்னேன், டே எனக்கு நீ காணிக்கே கொடுக்காதேன்ட்டேன். அடுத்து நைட்ல படுத்திருக்கு, நீ கொடுத்துட்டு போ அப்படின்றாரு. எப்படி நீ கொடுத்துட்டு போ? அவன் 2 லட்சத்தை நீ பார்த்துட்டு கஷ்டப்படுறத பார்த்துட்டு நீ சாப்பிட்டு போயிடுவியா? அப்ப நான் எனக்குள்ள அப்பா 30 ரூபா தான் கையில இருந்து 30,000 அவன் 20,000 ரூபாய் சேர்த்து ஒரு 50,000 ரூபாய் கொடுத்துட்டாரா, டே வச்சுக்கடா அப்படின்னு கொடுத்து போய் அன்னைக்கு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஒரு சின்ன சர்ச்சுக்கு போறேன் சென்னையில. அவன் 1 லட்சம் கொடுக்குறான் கையில. இது கொடுத்தாரா? இங்க 50,000 ரூபாய் தான் கொடுத்துட்டு போறேன். ஆனா அங்க போனோன்னா சின்ன சர்ச்சு தான். நல்ல தம்பி, அவன் எனக்காக சேர்த்து வச்சிருக்கான். அப்பா வந்தா கொடுக்கணும்னு சொல்லி 1 லட்சத்தை வாங்கிட்டு எனக்கு கண்ணீர் வந்துருச்சு. அதான் சொன்னாரு, நீ விளைச்சியில் 50 பாரு 100 1 லட்சம் வருது இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். அதனால ஊழியத்துக்கு கொடுங்க. ஆண்டவரே கொஞ்சம் தான் இருந்தாலும் கொடுத்துருங்க, விதைச்சிருங்க. நாங்கெல்லாம் எங்க வீட்டுல விவசாய விடா, அப்பா விதை நெல் 3 மூட்டையாவது மேல போட்டு வச்சிருப்பார். அதை தொட விட மாட்டார். இன்னும் ஞாபகம் இருக்கு. விதைக்குன்னு உள்ள நிலை அந்த சாக்க மூட்டை நாங்க தொட முடியாது. அதுதான் அது விதைக்கிறதுக்காக அந்த அறுவடை செய்யும் போது நாங்கள் விவசாய குடும்பம்னா பார்த்துருக்கேன். அறுவடை செய்யும் போதே எங்க அப்பா ஒரு 3 மூட்டையை எடுத்து, எத்தனை மூட்டையோ எனக்கு தெரியல, ஒதுக்கிடுவாங்களா? அது போல ஒதுக்குங்க, விதைக்க ஒதுக்குங்க. அல்லேலூயா. அப்படியே முடிப்போமா? எத்தனை பேர் நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ அப்பா. ஏசையா உம்மை தானே என் முன்னே, இப்படி முழந்தால் படியிடுங்க. இருத்தியுள்ளே ஏசையா உம்மை தானே. தேங்க்யூ அப்பா. என் முன்னே நிறுத்தியுள்ளே நற்செயல்கள் செய்ய தேவையானதெல்லாம் மிகுதியாய் தந்திடுவார். அவங்க பாடட்டும். நற்செயல்கள் செய்ய தேவையானதெல்லாம் மிகுதியாய் தந்திடுவார். எந்த நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் தருவார். எந்த நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் தருவார். ஊழியம் செய்ய போதுமான செல்வம் தந்து நடத்திடுவார். ஊழியம் செய்ய போதுமான தேங்க்யூ அப்பா. செல்வம் தந்து நடத்திடுவார். கலக்கம் எனக்கில்லையே, எனக்கில்லையே. கடன் வாங்காமல் வாழச் செய்வார். சொல்லுங்க. கடன் வாங்காமல் வாழச் செய்வார். கொடுத்து கொடுத்து செய்வார். கடன் வாங்காமல் வாழச் செய்வார். கொடுத்து கொடுத்து பெருகச் செய்வார். கலக்கம் எனக்கில்லையே, கவலை எனக்கில்லையே. கீழ்மையாக விடமாட்டா, மேன்மையாக செய்வார். வாழாக்காமல் தலையாக்குவார். கீழாக்காமல்
மேலாக்குவார். அவர்தான் உங்க அப்பா. வாலாக்காமல் தலையாக்குவார். கீழாக்காமல் கீழாக்காமல் மேலாக்குவார். கலக்கம் எனக்கில்லையே, எனக்கில்லையே, கலக்கம் எனக்கில்லையே, கவலை எனக்கில்லையே. ஹalleluya. கடைசியா கரங்களை உயர்த்தி ஹalleluya. முடிந்ததை செஞ்சிருக்கேன்ப்பா. பாருங்கப்பா. சொல்லுங்க ஹalleluya. 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 ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா. பா ஒரு நாளும் அப்பா விலகிடா, ஒரு தாய் தேற்றுவது போல். ஒரு கண்களை மூடுங்க பார்க்கலாம். ஒரு நிமிடம் மௌனமா. ராஜாவில் ஆவுகிறார். உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த சூரானம் பகுதி, உதயனூர், இந்த பகுதியை இயேசு நேசிக்கிறார். அதனாலதான் நேரத்திலிருந்தே என்னை நினைவுபடுத்தினான். நீ போ சூரானம் போ. எத்தனை இடங்களுக்கு கூப்பிட்டாலும் இங்கே போன்னு சொன்னார். உங்களை நேசிக்கிறார். வயசு ராணி 2 பிள்ளைகளை நேசிக்கிறார். நீங்க செய்கிற ஊழியத்தை நேசிக்கிறார். உங்களை பார்த்து சந்தோஷப்படுகிறார். கர்த்தரை தேடுகிற உங்கள் இதயம் களி கூறட்டும். உங்கள் மேல் பாசமா இருக்கார். தகப்பன் பிள்ளை மேல் இறங்குவது போல இறங்குகிறார். மனம் இறங்குகிறார். நிச்சயமாய் பெருக பண்ணுவார். இப்ப இருக்கிற கொஞ்சத்துல இருக்க மாட்டீங்க. நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமான எதிர்காலம் உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. உங்கள் எதிர்பார்ப்புகள் வீண் போகாது. இயேசு நமக்குள்ள மகிமை நம்பிக்கையா இருக்காரு. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. இந்த இயேசு உன்னை கைவிடா. இந்த இயேசு உன்னை கைவிடா. உன் தகப்பன் அவர். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு, வேண்டிக் கொள்பவர்களுக்கு நன்மையான ஈவுகள் கொடுப்பது மிக நிச்சயம் அல்லவா? தகப்பன் பிதா வேண்டிக் கொள்பவர் கேட்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை தருவது அதிக நிச்சயம். கொடுங்கப்பா, நன்மையான ஈவுகளை கொடுங்கப்பா. இந்த சபைக்கு கொடுங்கப்பா. 2 பிள்ளைகளை கொடுத்திருக்கீங்க. ஜாஷுவா, அடுத்தவன் பேரு ஜெகன். ஜோஷுவா ஜெகன் எதிர்காலத்தை அமைச்சு கொடுங்க. 2 பிள்ளை. அவனுக்கு ஒரு ஏற்ற கால திருமணம் நடக்கட்டும். ஜோஷுவாவுக்கு ஏற்ற கால திருமணம். ஜெகனை இன்னும் உயர்த்துங்க. அவன் செய்கிற வேலையில ப்ரமோஷன் கொடுங்க. அவன் கையில வர்ற பணம் இந்த ஊழியத்துக்கு வருவதாக. அவன் கையில வர்ற பணம் இந்த ஊழியத்தை தாங்குவதாக. தேங்க்யூ அப்பா. இன்னும் பல சபைகளை கட்டும்படி இந்த ஊழிய பிள்ளை ஆசீர்வதிங்க. கிராமங்கள சபை இல்லாத இடங்கள்லாம் சபை வரும்படி இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. பணத்தை பெருக பண்ணுங்க.
சபையை கட்டுவாங்கப்பா, இந்த ஏழைகளுக்கு உதவி செய்வாங்க, விசுவாசிகளுக்கு உதவி செய்யும்படி இந்த குடும்பத்துல பொருளாதாரம் பெருக பண்ணு, ஒவ்வொருவரையும் பெருக பண்ணு. நன்றிப்பா. 74 எத்தனையோ பேர் பிறக்கு முன்னால் அந்த ஏரியாவில் நான் வந்து 6 மாதம் ஊழியம் செய்ய வச்சீங்க. எனக்கு தெரிஞ்ச ஊழியம் செஞ்ச இந்த பகுதியில் மாட்டு வண்டியில போய் ஊழியம் செய்த இந்த பகுதியை நினைச்சு நான் ஜெபிக்கிறப்பா. சூரானத்தை ஆசீர்வதிக்கிறேன், இந்த பங்கு ஃபாதரை ஆசீர்வதிக்கிறேன், அங்க இருக்கிற கான்வென்ட் சிஸ்டர்ஸ் ஆசீர்வதிக்கிறேன், எங்க அன்பு கத்தோலிக்க பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு. ஒரு முறை 2 ஊருக்கும் பிரச்சனை வந்துச்சு, கத்திக்கம்போட நிக்கிறாங்க. எனக்கு நான் ஊட நின்று தடுக்கிறேன் சண்டை. இந்த தெருவுக்கு அந்த தெருவுக்கு உங்களுக்கு தெரியும், அந்த தெருவுக்கு கத்திக்கம்போட நிக்கிறாங்க, அங்கிட்டும் இங்கிட்டும். ஞாபகம் இருக்கு, நான் ஊட நின்று கையை உயர்த்தி. நல்ல வேலை சண்டை அன்னைக்கு நடக்கல. இதெல்லாம் நினைக்கிறேன் நான் சூரான பகுதி. தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. இந்த பகுதி ஆசை மறக்காதீங்க. உங்க பகுதிப்பா, உங்க பகுதி மனமிறங்கும். ஆலயம் நிரம்பும்படி ஜனங்களை கொண்டு வாங்க, நம்ம தேடட்டும்ப்பா. கனவுல வாங்க, காட்சி கொடுங்க. மாலை கூடாது ஒண்ணு இல்லை, நம்முடைய ஜனங்கள். தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. தேங்க்யூப்பா.